சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அப்பா நான் அடிக்கடி உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நீ அதை கேட்க மறுக்கிறாய். இன்று இந்த நாளில் இதை நீ கேட்காமல் சென்றால் இழப்பு என்ன உனக்குத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் நான் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ கேட்காமல் செல்லும்பொழுது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்துக்கள் ஒவ்வொன்றையும் கண்காணித்து அதை எல்லாமும் நீக்கி உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கத்தான் இந்த சாயப்பா நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் நாமாக இருந்து நமக்கான இந்த வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய வேண்டும் என்பது ஒரு புறம். வருகின்ற ஆபத்துகளை எல்லாம் கடந்து நாம் வாழ நினைப்பது ஒருபுறம். என்னவாகும் என்பதையெல்லாம் யோசித்து கலங்குவதை விட நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நான் உனக்காக நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த சாயப்பா உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பாவின் அன்பை கொண்டு இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை மறக்காதே. உன் அப்பா உனக்கு சொல்வது எல்லாமும் நீ எந்த நாளும் உன் மனதில் நிறுத்தி வைக்க வேண்டும். ஏதோ உனக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவெல்லாமும் எதையும் அப்பா உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை. இந்த விஷயம் உனக்கு புரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் உன்னை சுற்றி வரும் ஆபத்திலிருந்து அப்பா உனக்காக காக்க நிற்கிறேன் என்பதனையும் உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி செய்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நடந்து முடிந்த எதையும் நினைத்து நாம் பதறுவதை விட நமக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் சரியாக தயாராக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்துவிட நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் கடந்து நாம் வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, சாய் அப்பாவிற்கு தன் குழந்தைகள் ஒவ்வொருவனுடைய கவனம் முக்கியம். ஒவ்வொருவரும் தன்னை கவனிக்கிறார்கள். நாம் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி இவர்கள் நடக்கிறார்களா என்பதனை எல்லாம் நான் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன் என்பதனை மறக்காதே. இல்லாது போனால் நான் உன்னை தேடி வருவதில் பலனில்லை அல்லவா? இந்த அப்பா உன்னை தேடி வந்து நிற்பதில் எந்த நியாயமும் இல்லை அல்லவா? இதனையெல்லாம் என் குழந்தை நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்குமான முழுமையான ஒன்றை நீ முதலில் பெற வேண்டும். ஏற்கனவே பல பிரச்சனைகளினால் உன் வாழ்க்கையில் நீ மனதார ஆசைப்பட்ட சில விஷயங்களை எல்லாமும் நீ விட்டு கொடுத்து விட்டாய். இதற்கு மேலும் எதையும் விட்டு கொடுக்க நான் தயாராக இருக்கவில்லை. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டுவிட நான் நிச்சயமாக ஒருபொழுதும் தயாராக இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உனக்கே என்று சாயப்பா சொல்லும் பொழுது அதை கேட்டு தெரிந்து கொண்டால்தானே ஒரு அப்பனாக நானும் மகிழ்ச்சி அடைவேன். என் குழந்தையே, என் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் நினைத்தது போல சொல்லி முடித்து விட்டோம் என்ற எண்ணம் எனக்குள் வரும். அதனால் இவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னுடைய புரிதல் என்னவோ அவை எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரியான புரிதல் ஒன்று உனக்கு கிடைக்கும்படி உனக்காக எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன தேவை என்று, ஏது தேவை என்று இனிமேலும் எப்பொழுதும் நீ சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்காக வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர இனிமேல் தெரிந்து உனக்காக வேண்டிய ஒவ்வொரு நிலைகளையும் இனி எப்பொழுதும் நீ நல்லபடியாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதது எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி சரியான விஷயங்களை உனக்கு உரிதாக்கி எப்பொழுதும் உன் முன்னால் நின்று நான் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, பொதுவாகவே என் குழந்தை சனிக்கிழமை என்னும் பொழுது மற்ற நாட்களை விட இந்த நாளில் மனது ஒருவிதமான வெறுமையோடு தான் இருக்கும். ஒரு விதமான மன அழுத்தத்தோடு இருப்பது போல தோன்றும். ஞாயிற்றுக்கிழமை என்பது முழுமையான விடுமுறை. ஆனால் திங்கட்கிழமை என்பது முழுமையான நமக்கு வேலை நேரம். சனிக்கிழமை என்பது அரையும் குறையுமாக நமக்கு வேலை இல்லாமலும் செய்யாமலும் இருப்பதனால் இந்த நாளில் எதுவுமே நம்மை முழுமையடைய செய்வதில்லை.
எல்லோருக்கும் பொருந்துவதில்லை. ஆனால் நான் கண்ட என் குழந்தைக்கு இப்படித்தான் இந்த நாள் சென்று கொண்டிருக்கிறது. அரைகுறையுமாக உறக்கத்தோடும் பகலில் ஒரு விதமான தலைவலியோடும் இந்த நாள் எப்பொழுதும் உனக்கு கடந்து வருகிறது. எதையாவது யோசித்த அந்த விஷயத்தில் அந்த நாளில் வெற்றி கிடைக்காமல் போய்விடுகிறது. சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல் பல குழப்பங்களும் வந்து நிற்கிறது. என்ன நடந்துவிட்டது என்று யோசித்து கலங்குவதை விட, நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் நமக்கென்று வெற்றி என்ற ஒன்றை இந்த வாழ்க்கை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் அப்பா, இந்த சாயப்பா உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையுமே எண்ணி என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை மனம் வேதனைப்படக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதனை எல்லாம் கண்டு நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலோடு இருக்க வேண்டும். அப்பா சொல்வது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு விதமான மன உணர்வை கொடுக்கிறதல்லவா? திங்கட்கிழமை என்றவுடன் என்ன நினைக்கிறோம்? இந்த நாளை சுறுசுறுப்பாக தொடங்கினால்தான் இந்த வாரம் முழுவதும் நமக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் வராமல் நாம் சரியாக சென்று கொண்டிருப்போம் என்று நினைக்கிறாய். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சாயப்பா சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்றும் என்றென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அன்பு கொடுத்து உதவும் எல்லாவற்றையும் நீ ஒரு காலமும் கைவிட்டு விடாதே. உனக்காக நான் இருக்கின்ற இந்த அவசரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை எல்லாமும் முழுமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்துத்தான் ஆக வேண்டும். இது போன்ற நேரங்கள் உனக்காக வேண்டி நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைத்திருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக நான் மதிப்பை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை நான் எப்பொழுதும் உருவாக்குகிறேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ன வேண்டுமென்றும் ஏது வேண்டுமென்றும் என் குழந்தை ஒருபொழுதும் நீ கலங்கி தவிக்கக்கூடாது. இந்த காலம் இனி முழுமையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அப்பாவிற்கு தன் குழந்தைகளுடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வரவும் அவர்களுடைய கவனத்தை என் மீது திசை திருப்பவும் நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற தொடங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டும் எதற்கெடுத்தாலும் மனப்பதற்றத்தோடு இருந்து கொண்டும் இருக்கக்கூடாது. நமக்கு நடப்பது எல்லாம் நன்மை என்று நாம் உணரும் பொழுது நம்மை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து நம்மை வாழச் சொல்லும். இந்த சாயப்பா உனக்காக எப்பொழுதும் துணை இருக்கும் இந்த வேலை இனி எதையுமே என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். தேவையில்லாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மனது என்றும் என்றென்றும் தெளிவோடு உன்னை வாழச் சொல்ல வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்காக முன்னின்று எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம். இனிமேலும் எதையும் என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது. எதையுமே என் குழந்தை நிச்சயமாக நீ கைவிட்டு விடக்கூடாது. அப்பா இருக்கும் அதிர்ஷ்ட நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல அதிர்ஷ்டங்களைக் கண்டு இந்த வாழ்க்கை நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்வதையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் என் குழந்தை கலங்குவதை நிறுத்திவிட்டு சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுமையாக உன்னை யார் என்று நிரூபிக்க மற்றவர்களுக்காக போராடுவதை விட உனக்கே உன்னை யார் என்று நிரூபிக்க நீ நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். உன்னை பற்றிய புரிதலும் உன்னை பற்றிய தெளிவும் நிச்சயமாக உனக்கு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு மிகச் சரியான ஒன்று உன்னை தேடி வரும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் இனிமேல் நீ உன் வாழ்க்கையை விட்டு மட்டும் ஒருபொழுதும் விலகக்கூடாது. அப்பா எதனால் இதை சொல்கிறேன் தெரியுமா? சாயப்பா இதை சொல்லத்தானே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கை என்ற ஒரு பயணத்திற்குள் இணைந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையை முறித்து கொள்ள ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் வாழவே வேண்டாம் என்று ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. நம் மீது ஒருவருக்கு அக்கறை இல்லை என்று சொல்லி நாம் வாழ வேண்டும் என்று எப்படி நினைக்க முடியும்? இவர்கள் அக்கறை காட்டுவார்கள் என்று நான் உன்னை இங்கு படைத்திருக்கின்றேன். உன் அப்பா நான் அல்லவா உன் மீது அக்கறை கொண்டிருப்பவன். நான் உன்னை விட்டு விலகினால்தான் நீ வருந்த வேண்டும். சாதாரணமான இந்த மனிதர்களுக்காக எல்லாமும் வருத்தம் கொண்டு உன் வாழ்க்கையில் எதையும் நீ இழக்கக்கூடாது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் சாயப்பா உனக்கு நடத்துவது எல்லாமும் என்னவென்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
யாரையும் நம்பி எதையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையாவது தொலைத்துவிட்டு கண்களை நிற்பதை ஒருபொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்தாலும் அதை எல்லாமும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு என் குழந்தை நீ இருக்க வேண்டும். இதை எல்லாமும் என் குழந்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்புரிதலோடு நீ நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த அப்பாவின் அருளோடு உனக்கு நன்மையை உருவாக்கி தரும் என்பதையும் நீ புரிந்து கொள். இந்த சாய் அப்பா தருகின்ற மாற்றத்தினால் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கென்ற இந்த நிலைமை சரிவர செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. பல நன்மைகளை கடந்து நீ அடையக்கூடிய ஒரு வெற்றி இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை முழுமைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா சொல்ல சொல்ல உனக்கு சரியாகவே செய்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை விட்டுவிடாமல் நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றிலும் உன்னை தேடி வரும் இந்த உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.